ஃபேன்ஸோட எக்ஸைட்மெண்ட் இப்போ தளபதி எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதை நீங்க என்னைக்குமே குறைச்சி இடப்பட முடியாது. தளபதி ஒரு லாஸ்ட் 2 ஃபிலிம்ஸ்னால எல்லாருமே தேட்டர் பார்க்க ஆசைப்படுவாங்க. கண்டிப்பா 30,000 35,000 ப்ரீ புக்கிங் அடிச்சு போகும். இப்போ அடிச்சு சொல்லுவாங்க, எழுதி கொடுக்கணும். 1500 கண்டிப்பா 90% ஆஃப் த ஸ்க்ரீன் இன் தமிழ்நாடு கோட் கண்டிப்பா இருக்கும். அதுவும் தளபதிக்கு மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயம். தளபதி படம்னாலே உங்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஹைப் கண்டிப்பா இருந்துட்டே தான் இருக்கும். இட்ஸ் லைக் ப்ராப்பர் பேக்கேஜ். ஆக்ஷன் இருக்கு, இமோஷன்ஸ் இருக்கு, அண்ட் ஹியூமர் மூணுமே இருக்கு. இவ்வளோ ஒரு பெரிய கிரீடத்தை தூக்கி போட்டு வராருன்னா, இவ்வளோ பணத்தை தூக்கி போட்டு வராருன்னா அவ்வளோ ஒரு பர்பஸாக தான் வர்றாரு. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம வந்து பாராட்டணும், அதை விமர்சிக்க கூடாது, அதை பாராட்டணும். வணக்கம் மக்கள், திஸ் விஜய் பிராணேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட ரேவந்த் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல கோட் திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஒரு தியேட்டர் ஓனரா இல்லாம அவருடைய மிகப்பெரிய ஃபேனாவும் நீங்க இருந்திருக்கீங்க. அந்த விதத்துல உங்க இந்த படம் எந்த விதத்துல எக்ஸைட் பண்ணுது? இப்பவும் ஃபர்ஸ்ட் தளபதி ஃபேனா இருந்துட்டு இருக்கேன். எனிவே செப்டம்பர் 5 படம் வருது. பெரிய லெவல்ல பேசக்கூடிய படம் அமைய போகுது. ஏன்னா தலைவர் படம் வந்து 1 இயர் ஆக போகுது. ஆமா. ஸோ நீங்க வந்து ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட ஸ்டாண்டர்ட் அண்ட் கட்ஸ் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல் இருக்கு. நீங்க வெங்கட் பிரபுவோட படங்கள் நீங்க பார்த்தா மங்காத்தா மாநாடுலாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோனா பி லைக் ஜானரே மெயின் ஸ்ட்ரீமா இல்லாம வித்தியாசமா புதுசா தான் இருக்கும். தளபதி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ல காமிப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இதுலயும் பார்த்தா டிஏஜிங்லாம் பண்ணி ஒரு பழைய தளபதியை பார்க்குறோம். ட்ரெய்லர்லயுமே இட்ஸ் அ லைக் ப்ராப்பர் பேக்கேஜ். ஆக்ஷன் இருக்கு, இமோஷன்ஸ் இருக்கு, அண்ட் ஹியூமர் மூணுமே இருக்கு. ஸோ கண்டிப்பா படம் வந்து நல்ல திருப்திகரமான படமா அமையும்னு நம்புறேன். கண்டிப்பா. அண்ட் எப்பவுமே வந்து ரோஹிணியில FTFSங்கிறது ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான். அதுவும் வந்து தளபதி விஜய் அவர்களுடைய படம் அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். எல்லாருமே எதிர்பார்த்தது லியோ டைம்லயே வந்துட்டு ஸ்பெஷல் ஷோ எப்படியா பெர்மிஷன் கிடைக்குமா, எல்லாமே சரி வருமா அப்படிங்கிறது. இந்த தடவை கோட்டுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஷோ பெர்மிஷன் கேட்கப்பட்டிருக்கா, இல்ல நார்மலா எப்பவும் போல 9 மணி ஷோ தான் ஆரம்பிக்க போகுது? இந்த ஸ்பெஷல் ஷோ வந்து 9 AM தான் ஃபர்ஸ்ட் ஷோ. 9 AM. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஷோ. ஆஸ் பர் லா தான் 9 மணிக்கு ஆரம்பிச்சு 5 ஷோ ஓட்டலாம் ஆன் வீக்கெண்ட்ஸ், அண்ட் வீக் டேஸ் வந்து 4 ஷோஸ். தட்ஸ் த நார்மல். கண்டிப்பா அதை மாற்று இப்போதைக்கு நடக்காது. கவர்மெண்ட்ல அப்ரோச் பண்ணியிருக்கோம், மேபி ஃபியூச்சர்ல நடக்கலாம். இப்போதைக்கு எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஸோ தட் இஸ் ரைட் ஃபார் தட். பட் கண்டிப்பா 6ஆம் வாரம் அதே எக்ஸைட்மெண்ட் எல்லாமே இங்க ரோஹிணியில் இருக்க தான் போகுது. அது ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு விருந்தாமையும். கண்டிப்பா. அண்ட் நியூ டைம்ல எல்லாருக்கும் பெரிய மைனஸா அமைஞ்ச விஷயம் அந்த செலிப்ரேஷன்ஸ். ஒரு சில விஷயங்களால வந்து அந்த செலிப்ரேஷன்ஸ் வந்து தடைப்பட ஆரம்பிச்சது. காரணம் என்னன்னா, ரசிகர்கள் அந்த டைம்ல வேற மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கொடுத்தது அதுக்கு ஒரு மெயினான ரீசனா இருந்தது. இப்போ கொஞ்சம் ரசிகர்கள்லாம் ஓகே, தியேட்டரோட இதையும் ரொம்ப முக்கியங்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அமைதி ஆயிட்டு வராங்க. இந்த டைம் இந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாமா? ரோஹிணியில செலிப்ரேஷன்ஸ் இருக்கா கோட்டுக்கு? இல்ல, செலிப்ரேஷனை விட ரொம்ப முக்கியமான நாங்க ஃபோக்கஸ் பண்றது வந்து வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் தான். ஓகே. ஏன்னா இப்போ பிரைமரி ஃபோக்கஸே மாறிடுச்சு. தலைவரோட மக்கள் இயக்கத்துல இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மாறிடுச்சு. அதனால மக்கள் அது சார்ந்துதான் இருக்க போகுது எல்லாமே. ஸோ என்னென்ன பெஸ்ட்டை நம்ம பண்ண முடியுமோ மக்களுக்கு ஃபேன்ஸ் மூலியமா நம்ம வந்து செய்ய போறோம். தட் இஸ் த பிரைமரி ஃபோக்கஸ். அது ஆரவாரமா பண்ணலாம், கண்டிப்பா டான்ஸ் அதெல்லாம் இருக்க போகுது. பட் அது இல்லாம பிரைமரியா உங்களுக்கு வந்து இதுவாக தான் இருக்கும். அது பேனர் அதெல்லாம் இருக்க தான் போகுது. பட் நம்ம வந்து என்ன மேஜர் காஸ் என்ன இருக்க போகுது அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே. அண்ட் எல்லாரும் சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு சாதனையை படைக்க போகுது. கிட்டத்தட்ட 1500 ஸ்கிரீன்லயுமே வந்து கோட் தான் ரிலீஸ் ஆக போகுது. அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் வர்றது, அது உண்மையா? அந்த மாதிரி சாதனை நடக்க போகுதா? அதுதான் நான் ரோமியோ பிக்சர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு ரைட்ஸ். ஸோ ராகுல் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதான் சொன்னார். அவர் எல்லா ஸ்கிரீனும் ரிலீஸ் பண்ணுறது என்னோட பிளான் இருந்தாரு. இது வரைக்கும் நிறைய சீன் சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் ரோஹிணியும் நாங்கள் நெக்ஸ்ட் வீக் சைன் பண்ணிடுவோம். ஓகே. புக்கிங்ஸ் வில் பி ஓப்பன் சூன். கண்டிப்பா இஃப் நாட் 1500 கண்டிப்பா 90% ஆஃப் த ஸ்கிரீன்ஸ் இன் தமிழ்நாடு கோட் கண்டிப்பா இருக்கும். அதுவும் தளபதிக்கு மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயம். கண்டிப்பா. லாஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி லியோ டைம்லயும் பேசின போதுமே அடுத்த 2 படங்களும் நீங்க இதையோடவே வசூல் சாதனை படைப்பீங்க, அதை பத்தி அப்பயும் நம்ம பேசுவோன்னு. அதை நான் ஃபேனாவும் சரி, அஸ் அ தியேட்டரோனாவும் சரி, கோட்டுக்கு வந்து எந்த மாதிரியான கலெக்ஷன் நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்ல, ப்ராப்பர் 1 மந்த் இருக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை ஹாலிடேஸ் வருது. ப்ராப்பர் 1 மந்த்துக்கு எந்த பெரிய படமும் லேட் ஆகல. அடுத்த பெரிய படமே வெட்டையன் தான். ஸோ அந்த 1 மந்த்ல கண்டிப்பா படம் வந்து ஒரு லாங் ரன் இருக்கும்.
ஃபேமிலி மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ப்ளஸ் தளபதி ஒரு லாஸ்ட் 2 ஃபிலிம்ஸ்னால எல்லாருமே தேட்டர் வந்து பார்க்கணும் ஆசைப்படுவாங்க. அந்த ஆரவாரம் FTFS வந்து 3 பேர் தான் பெருசாக இருக்கும். தலைவர், சூப்பர் ஸ்டார் அண்ட் அஜித் சார் 3 பேர். ஸோ அதில் வந்து இவர் கடைசி 2 படம்னால இன்னும் எக்ஸ்ட்ராவே மக்களை ஈகராக இருக்காங்க பார்க்கணும் அப்படின்னு. ஓகே. கண்டிப்பாக ஒரு குட் டேட் ஆஃப் ரிலீஸ் கண்டிப்பாக பெருசாக இருக்கும். அண்ட் ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனா வந்துட்டு என்ன சொல்றது, டூயலா ட்ரிபிள் ரோலான்னு தெரியாத அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் விபியோட கட்ஸுமே அதுல வந்து நமக்கு கொஞ்சம் கியூரியாசிட்டியை ஏற்படுத்தியிருக்கு. ஆரம்பத்துல இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கம்மியா இருந்த போது ட்ரெய்லர் பேங்கரா அமைஞ்சது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிருக்கு? இல்லை, எக்ஸைட்மெண்ட் கம்மின்னு சொல்றதை விட ஃபேன்ஸோட ஃபோக்கஸே மாறிடுச்சு. ஏன்னா ஃபெப்ரவரியில அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆமா. ஸோ அதுல இருந்தே அதோட ஃபோக்கஸே எல்லாமே அது நோக்கி மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 1 வாரம் 10 நாள் தான் இருக்கு. அதனால அதோட ஃபோக்கஸ் மாறிடுச்சு டுவர்ட்ஸ் கோட். ஓகே. ஸோ தட் இஸ் அபவுட் இட். நீங்க ஃபேன்ஸோட எக்ஸைட்மெண்ட் ஃபார் தளபதி ஃபிலிம் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் போது அதை நீங்க என்னைக்குமே குறைச்சி இடப்பட முடியாது. ஏன்னா எங்களுக்கு பாக்குறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா இருந்து நான் டிக்கெட் ப்ரெஷர் பாக்குறேன். இப்பவே அவ்வளோ ஃபோன் கால்ஸ் அண்ட் அவ்வளோ பேர் அப்ரோச் பண்றாங்க படத்துக்காக. ஸோ அதோட எக்ஸைட்மெண்ட் ஹைப் இஸ் நோவர் லெஸ் தென் அதர் ஃபிலிம்ஸ். கண்டிப்பா 30,000 35,000 ப்ரீ புக்கிங் அடிச்சு போகும். இப்ப அடிச்சு சொல்லுவேன், நான் எழுதி கொடுப்பேன். அண்ட் இன்னும் கோட்டுக்கு வந்து ஒரு 10 நாட்கள் அந்த மாதிரி தான் கேப் இருக்கும்போது ஆடியன்ஸா பார்க்கும்போது லியோக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல, அந்த கேள்வி உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நீங்க தளபதி படம்னாலே உங்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஹைப் கண்டிப்பா இருந்துட்டே தான் இருக்கும். அதே லெவல் ஆஃப் ப்ரெஷர், அதே லெவல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் தான் பப்ளிக் மத்தியிலும் இருக்கு, ஃபேன்ஸ் மத்தியிலும் இருக்கு. ஸோ அதனால லியோ ஈக்குவலா இஃப் நாட் மோர் தான் போகும் அதோட ஓப்பனிங். அதாவது கோட் திரைப்படம் ஆரம்பத்துல இருந்தே பார்க்கும்போது அந்த சொல்லப்பட்ட விஷயம் விஜய் அவர்களுடைய கடைசி 2 படங்கள்ல ஒண்ணு, விஜய் அவர்களுடைய கடைசி 2 படங்கள்ல ஒண்ணுங்கும் போது அந்த கடைசி 2 படங்கள்ங்கிறது கொஞ்சம் ஹார்ட்டுக்கு க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கு ஆஸ் அ சினிமா லவர். உங்களுக்கு அந்த மாதிரி என்ன? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு வருஷமா பார்த்துட்டு இருக்கோம், 31 இயர்ஸா பார்க்கிறோம் அவரை. பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்க தமிழ் சினிமா மட்டும் இல்லாம பேன் இந்தியால இருந்து எல்லா மற்ற நாட்டுக்கும் தமிழ் சினிமாவை கொண்டு போய் சேர்த்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து சினிமா விட்டு போறது வருத்தமா தான் இருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு நிறைய வருடங்கள் ஆகும். அப்படி இருந்தாலுமே அவர் லார்ஜர் பிக்சருக்கு வராரு, மக்கள் சேவை நேரடியாக வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்ரிஷியேட் பண்றோம். இவ்வளோ ஒரு பெரிய கிரீடத்தை தூக்கி போட்டு வராருன்னா, இவ்வளோ பணத்தை தூக்கி போட்டு வராருன்னா அவர் ஒரு பர்பஸா தான் வர்றாரு. ஸோ அதை கண்டிப்பா நம்ம வந்து பாராட்டணும், அதை விமர்சிக்க கூடாது, அதை பாராட்டணும். ஆஸ் அ ஃபேனா வந்துட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற ஒரு ஏக்கம் என்னன்னா, மேபி படங்கள்லயும் கண்டினியூ பண்ணலாம்ல, மேபி 1 படம் 2 படம் அப்பப்போ பண்ணலாம்ல அப்படின்னு ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கு. நீங்க ஆஸ் அ தியேட்டர் ஓனரா சொல்லுங்க. ஏன்னா இஸ் த மேன் ஹூ கேன் புல் லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் ஆடியன்ஸ். அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கும் இருக்கா? தியேட்டர் ஓனரா சினிமா நடிக்கிறது சந்தோஷம் தான். பட் இன்னொன்னு வந்து ஒரு அரசு அமைச்சு சினிமாக்கு இன்னும் நல்லது பண்ணணும், தியேட்டருக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பா அவர் பாப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது எல்லா துறையும் நல்ல வளர்ச்சி கொண்டு போவாரு, சினிமா துறையும் இன்னும் வளர்ச்சி கொண்டு போவாருன்னு நம்புறோம். அதனால அவர் வந்து பாலிடிக்ஸே ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஒரு பெரிய லெவல்ல ரீச் ஆகணும்னு எங்களோட ஆசை. அண்ட் வந்து ரீசெண்டா வந்து டிவிகே உடைய ஃபிளாக் அண்ட் பாடலும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரொம்ப சந்தோஷம். தலைவர் இந்த இடத்துல நின்று பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டோம். ஆனந்த் சார் எங்க பக்கத்துல இருந்து இமோஷன் ஆயிருப்பார். அதே இமோஷன்ஸ் தான் எங்களுக்கும் பார்க்கும்போது ரொம்ப வருஷமா நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு தருணம் அது இப்ப நடக்குன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு. தலைவரை கீழே இறங்கி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்க்கு பண்றாரு. ஃபேன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், அவர் வந்து மேல இருந்து யூஸ் டு ஃபினான்ஷியலி பிளானிங் வைஸ் ஹெல்ப் பண்ணிட்டு, பட் அவரே களத்துல இறங்குறது இப்ப வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அவர் வந்து பெருசா அந்த பாடல்களையுமே நிறைய மென்ஷன்ஸ் இருந்தது. அதாவது 3 எழுத்து மந்திரம்ங்கிறத மென்ஷன் பண்றதா இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்களுமே அந்த பாடல்ல அடங்கிடுது. இந்த ஒரு அரசியல் பிரயாணம்ங்கிறது 2026க்கு நீங்க எவ்வளவு இதுவா இருக்கீங்க, எக்ஸைட்டடா இருக்கீங்க, அண்ட் எந்த அளவு சப்போர்ட்டிவா இருப்பீங்க? எவ்ரி தொண்டர் எல்லா பார்ட்டி கேடுற மாதிரி தான் நானும். கண்டிப்பா அவருக்கான எல்லா முயற்சியும் செய்வோம். அவர் அந்த பொசிஷன்ல போய் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவர் சொன்ன மாதிரிதான் அவர் ஒரு இலக்கு இருக்கு. எப்படி நாளைய திருப்பில வந்து அவ்வளவு விமர்சனங்கள்ல வச்சு ஆரம்பிச்சு இப்ப வந்து நம்பர் 1 இருக்காரு கோட் படத்துல. அதே மாதிரி எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் 2026ல நம்பர் 1 பொசிஷன்ல அடைவார்ன்ற எல்லா நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு, மக்களோட ஆதரவும் இருக்கு. அதனால அதுக்கான முயற்சி, அதுக்கான உழைப்பு கண்டிப்பா எல்லாமே போகும். அண்ட் 2024 இந்த பொறுத்த வரைக்கும் அடுத்த கோட்க்கு அப்புறமா 2 பெரிய படங்களா பார்க்கப்படுறது கங்குவா அண்ட் வேட்டையன். இது ஒரு கிளாஷ் வர போறதா சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? நல்ல ஸ்கிரீன் ஸ்பேஸ் 2 பெரிய படங்கள் இருக்கு. நீங்க பேட்ட விசுவாசம்ல இருந்து
வாரிசு, துணிவு வந்து 4 படங்களுமே நல்ல வசூல் சாதனை படைச்சிருக்கு. அதனால கண்டிப்பா படம் கங்குவா நல்லா இருந்துச்சு, அதுவும் பெரிய லெவல்ல போகும். ஸோ கிளாஷ்ன்ற வார்த்தையை தவிர்த்து 2 படம் தனியா பார்ப்போம் நம்ம. தட் இஸ் ஹவ் சினிமா ஹஸ் க்ரோன். நீங்க பாலிவுட் பார்த்தாலும் சரி, டாலிவுட்லயுமே அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இவ்வளவு தமிழ்நாட்டுல தான் முன்னாடி எங்க 2000ஸ்லாம் பாத்தீங்கன்னா 6-7 பெரிய படம் ஒரே நேரத்துல release ஆகும். நீங்க திருமலை, பிதாமகன், ஆஞ்சநேயா அந்த மாதிரி 3 பெரிய படங்கள் ஒரே டைம் ரிலீஸ் ஆச்சு. அதனால தட் ஹஸ் பின் த ட்ரெண்ட், தட் ஹஸ் பின் ஹவ் மார்க்கெட் ஒர்க். முன்னாடிலாம் நடுவுல தான் சோலோ ரிலீஸ் அந்த மாதிரி வந்துச்சு. இப்ப திருப்பி அந்த பேக் டு த ட்ரெண்ட், அந்த ட்ரெண்ட் ஹஸ் ஒர்க் அவுட் ரியலி வெல் முன்னாடி. ஸோ அந்த அப்புறம் வந்த எல்லா படமும் ஹிட். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ வந்து வர்றது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயமா நான் பார்க்குறேன். ஓகே. நடுவுல பலரும் சொல்லிட்டு இருந்த விஷயம், பெரிய படங்கள் தனித்து வந்தாதான் வந்து ஆடியன்ஸ்கா இருக்கட்டும் இல்ல ப்ரொடியூசர்ஸ்க்கு கெயினா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டாக்மே போயிட்டு இருந்தது. அது எந்த அளவு சரியான விஷயம்? மெயினா ஸ்கிரீன் ஸ்பேஸ் தாங்க. நீங்க ஸ்கிரீன் ஸ்பேஸ் தான் முக்கியம். நீங்க என்னதான் இருந்தாலும் படம் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல வந்ததுக்கு அப்புறம் படம் நல்லா இருந்துச்சுன்னா ஸ்கிரீன் ஸ்பேஸ் டைனமிக்கா மாறும். நல்ல படங்கள் ஸ்கிரீன் கூடும், சின்ன படங்கள் ஸ்கிரீன் இறங்கும். தட் இஸ் ஹவ் பிசினஸ் ஒர்க்ஸ். எண்ட் ஆஃப் தி டே சினிமா தியேட்டர் எதுக்கு இருக்கு? பிசினஸ் பண்ணதான். மக்களுக்கு வந்து இப்போ ஒண்ணும் இல்ல, போன வாரம் தங்கலான் டிமாண்டிக்கல் வந்துச்சு. தங்கலானுக்கு வந்து நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ், டிமாண்டிக்கலும் கம்மியா இருந்துச்சு. இப்போ செகண்ட் வீக் டிமாண்டிகாலுக்கு நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கு. ஓகே. ஸோ 2 படம் நல்லா போனாலுமே டிமாண்டிகாலுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர், டிக்கெட் ப்ரெஷர் இருக்கிறதுனால அது நிறைய ஸ்கிரீன் போயிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் திங்ஸ் ஒர்க். நீங்க வந்து எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் கண்டென்ட் மக்கள் யாரு ஏத்துக்கிறாங்களோ பொறுத்து. ஓகே. அண்ட் இந்த ஒரு 2024ல ஒரு ஃபேஸே வந்து நம்ம கடந்து வந்திருக்கோம். அதுல நிறைய படங்களுமே ரிலீஸ் ஆயிருது. இதுல ஆடியன்ஸோட வரவேற்பு இந்த படத்துக்கு ரொம்பவே ஜாஸ்தியா இருந்து அப்படின்னா எந்த படத்துக்கு அமைஞ்சது? ரொம்ப வருத்தக்கூர்மா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் 6 months ஆஃப் 2024 ரொம்ப கம்மி படங்கள் தான் ஓடிச்சு. மக்கள் வரவேற்பு கிடைச்சிச்சு. எங்களுக்கு பெரிய ஹிட்டு ஃபர்ஸ்ட் 2024ல பாத்தீங்கன்னா கில்லி தான். கில்லி ரிலீஸ் தான். ஓகே. ஸோ தட் இஸ் ஹவ் தமிழ் சினிமா இந்த வருஷம் இருந்திருக்கு. ஆனா சொல்லப்போனா மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு, அரண்மனை, லவர், கேப்டன் மில்லர், அயலான், இந்த 5 படம் தான் ஃபர்ஸ்ட் 6 monthsல. இப்போ வந்து ராயன் பெரிய ஹிட். ராயன் ஃபென்டாஸ்டிக் ஹிட். கருடன் ரொம்ப நல்லா போச்சு, மகாராஜா நல்லா போச்சு. ஓகே. இப்போ வாழை நல்லா போகுது, கொட்டுக்காலியும் நல்லா போயிட்டு இருக்கு. பிளஸ் அகைன் டிமாண்டிகாலி. அண்ட் ஃபுட்ஃபால்ஸா பார்க்கும்போது டில் ஆகஸ்ட் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு படம் வந்து அதிகமா இருந்திருக்கு? கில்லி தான். 85,000 tickets. ஷூர். நிறைய விஷயங்கள் பேசணும். போட் படம் பத்தி பேசணும், டிவிகே அந்த கட்சியை பத்தியும் பேசணும். அண்ட் இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. குஷி குஷி தான் பாப்புலர் அப்போ பாப்புலர் அப்போ எல்லாருக்கும்